Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியான ராகி வெஜிடபிள் சூப் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அந்த ஹெல்தியான ராகி சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ராகி சூப் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நல்லா நைஸாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 25 கிராம் இருக்க மாதிரி கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு காயை நல்லா வேக விடுவோம். காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே சூப்புக்கு தேவையான ராகி மாவை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருந்துருக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா காயும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து அங்கங்கே கட்டியாகிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்தியான ராகி வெஜிடபிள் சூப் தயாராகிருச்சு. இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.